Hello guys, welcome back to Grasp Wisdom. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது exercise 9.1. So next 14th question. A 1.2 meter tall girl spots a balloon moving with the wind in a horizontal line at the height of 88.2 meters from the ground. The angle of elevation of the balloon from the eyes of the girl at any instant is 60 degree. After some time the angle of elevation reduces to 30 degree. Find the distance traveled by the balloon during the interval. So எனக்கு வந்து இங்க girl நிக்கிறா. ஸோ ஃபர்ஸ்ட் பலூன் எனக்கு இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இங்கே இருக்குது. ஸோ இவ பார்க்கும்போது 60 டிகிரி எலிவேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வின்னால் அந்த பலூன் மூவ் ஆகி இங்கே போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த பலூன் நான் வியூ பண்ணும்போது இட் இஸ் 30 டிகிரி. ஸோ வந்து எனக்கு இந்த ஹைட் வந்து கேல்குலேட் அவங்க பண்ணலை. ஸோ பார்க்குற வியூ அதாவது ஐலேருந்து எங்கே பார்க்குறாலோ அந்த கேல்குலேஷன் மட்டும் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ திஸ் வில் பி மைனஸ் அண்ட் திஸ் பார்ட் வில் பி கேல்குலேட்டட். ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ணது கொஷின் என்னென்னா இந்த பலூன்லேருந்து இந்த பலூன், ஸோ இங்கேருந்து இந்த பலூன் இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அந்த டிஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம ஃபைன் பண்ண இந்த கொஷினில். ஸோ என்னோடய டயக்ராம் வந்து ஸோ திஸ் இஸ் மை டயக்ராம். இது 60 டிகிரி அண்ட் திஸ் இஸ் 30 டிகிரி. ஸோ இங்கே ஒரு பலூன் இருக்குது, இங்கே ஒரு பலூன் இருக்குது. அந்த பொண்ணு இங்கே நிற்கிறா. திஸ் இஸ் 1.2 மீட்டர் and this is ground. ஸோ எனக்கு இதில் தான் கேல்குலேட் பண்ணோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொஷினில் நம்ம வந்து எல்லாத்துக்கும் நேமிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நேமிங் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கிவன் வந்து என்னென்னா ஏஜி இஸ் ஈக்குவல் டு 1.2 மீட்டர். ஸோ அந்த கேர்ளோட ஹைட் வந்து 1.2 மீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து ஏஜி பிஎஃப் ஆர் பேரலல். ஸோ திஸ் அண்ட் திஸ் ஆர் பேரலல். ஸோ ஏஜி இஸ் பேரலல் டு பிஎஃப். ஸோ இட் மீன்ஸ் தட் ஏஜி இஸ் ஈக்குவல் டு பிஎஃப். ஸோ எனக்கு வந்து பிஎஃபோட வேல்யூ வந்து எனக்கு 1.2 மீட்டர் தான் இருக்கும். இஎஃப் இஸ் ஈக்குவல் டு 88.2 மீட்டர். ஸோ பலூன் வந்து எனக்கு பறக்கிற ஹைட் வந்து 88.2 மீட்டர் நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் இஸ் பிசி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இஎஃப் இது இந்த ஹைட்டை ஃபுல்லாக நான் எடுக்கிறேன். ஸோ இஎஃப் இஸ் ஈக்குவல் டு இபி ப்ளஸ் பிஎஃப்னு எனக்கு இருக்கும். ஸோ இஎஃபோட வேல்யூ வந்து எனக்கு 88.2 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு இபி வேல்யூ எனக்கு தெரியாது. ப்ளஸ் பிஎஃபோட வேல்யூ வந்து எனக்கு 1.2. ஸோ இபி இஸ் ஈக்குவல் டு எனக்கு 87 மீட்டர். ஸோ இப்போ இபி இஸ் ஈக்குவல் டு 87 மீட்டர்னால் எனக்கு இந்த வேல்யூ மட்டும் 87 மீட்டர். ஸோ கிரவுண்டு இதை சேர்க்காமல் வெறும் பலூன் இந்த கொஷினில் கொடுத்துருக்க ஹைட் மட்டும் கேர்ளோடைய ஹைட்டை மைனஸ் பண்ணி எனக்கு இருக்கிறது வந்து 87 மீட்டர் தான். So it means that BE is equal to DC, which is equal to 87 meter. First வந்து tan 60 டிகிரிக்கு பண்ணுறேன். 60 டிகிரிக்கு பண்ணும்போது ஆப்போசிட் வந்து BE, அது வந்து AB. So tan 60 வந்து எனக்கு √3, which is equal to 87 by AB. So AB is equal to 87 by √3 meter. And sideல tan 30 டிகிரி. So tan 30க்கு வந்து என்னோட ஆப்போசிட் வந்து CD, which is divided by AC. tan 30 வந்து எனக்கு 1 by √3, which is equal to CDயோட வேல்யூ வந்து எனக்கு 87 divided by AC. So AC is equal to 87 √3 meter. ஸோ இப்போ எனக்கு வந்து ஏபியோட வேல்யூவும் ஏசியோட வேல்யூ இருக்குது. நான் ஃபைன் பண்ண வேண்டியது பிசின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என் கிரவுண்ட் எப்படி இருந்துச்சு பிசின்னா எனக்கு இது வந்து திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் சி. ஸோ நம்ம ஃபைன் பண்ணது பிசியோட வேல்யூ. ஸோ நமக்கு வந்து ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி. இந்த ஃபுல் டேர்ம் ஸ்பிளிட் பண்ணி எழுதணும்னா ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசின்னு எழுதலாம். ஸோ ஏசியோட வேல்யூ வந்து எனக்கு 87 √3, which is equal to ஏபியோட வேல்யூ வந்து எனக்கு 87 divided by √3 ப்ளஸ் பிசியோட வேல்யூ ஃபைன் பண்ண வேண்டியது. ஸோ இந்த பக்கம் நான் பிசிடியை வச்சுட்டு இது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா ஐ வில் ஹாவ் பிசி இஸ் ஈக்குவல் டு 87 √3 மைனஸ் 87 divided by √3 இருக்கும். என்னோடய பிசி வேல்யூ வந்து 87 காமனாக எடுக்கும் போது ஐ வில் ஹாவ் √3 மைனஸ் 1 by √3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 87 into 3 minus 1 divided by √3, 87 into 2 by √3. ஸோ சால்வ் பண்ணும்போது ஐ வில் ஹாவ் 87 into 2 divided by √3. √3 ரிமூவ் பண்ணுறதுக்காக into √3 divided by √3 பண்ணுறேன். ஸோ ஐ வில் ஹாவ் 87 into 2 into √3 divided by 3. ஸோ ஃபைனலாக இதை சால்வ் பண்ணும்போது பிசி ஐ வில் கெட் இஸ் 58 √3. ஸோ பிசி தான் ஃபைன் பண்ண வேண்டியது. இட் மீன்ஸ் தட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பலூன் இஸ் 58 √3 மீட்டர். Fifth question. A straight highway leads to a foot of a tower. A man standing at the top of the tower observes a car at an angle of depression 30 degree, which is approaching to the foot of the tower with a uniform speed.
6 seconds later, the angle of depression of the car is found to be 60 degree. Find the time taken by the car to reach the foot of the tower from this point. நம்ம கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா a straight highway leads to a foot of a tower. ஸோ ஒரு ஹைவே எனக்கு இருக்குது, அந்த ஹைவே வந்து ஒரு டவர்கிட்ட கொண்டு போய் விடுது. ஸோ திஸ் இஸ் மை டவர்னு அசியூம் பண்ணிக்கிறேன். a man standing at top of a tower. ஸோ இங்கே ஒரு மேன் டவரில் நிற்கிறான். அண்ட் இங்கே வந்து ஒரு கார் போகுது. ஸோ திஸ் இஸ் அ கார். ஸோ கார் போகுது. மேலேருந்து அந்த ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஹேவிங் a depression at 30 degree. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு 30 டிகிரி இருக்குது. இட் மீன்ஸ் தட் ஹியர் 30 டிகிரி. டிப்ரெஷன்னால எனக்கு இங்கே எப்பயுமே அசம்ஷன் லைன் வரும். பிகாஸ் எலிவேஷன்னா கூட நான் இப்படி எழுதிக்கலாம். டிப்ரெஷனுங்கும் போது எனக்கு ஆப்போசிட்டாக தான் வரும். ஸோ திஸ் லைன் ஐம் ட்ராயிங் அஸ் இமேஜினரி லைன். ஸோ டிப்ரெஷன் வந்து 30 டிகிரி. நெக்ஸ்ட்டு வந்து விச் இஸ் அப்ரோச்சிங் த ஃபுட் ஆஃப் டவர் தி யூனிஃபார்ம் ஸ்பீட் 6 செகண்ட்ஸ் லேட்டர். ஸோ இந்த கார் வந்து 6 செகண்ட்ஸ் லேட்டர் இங்கே போய் நிற்கும் போது இங்கே திரும்ப அந்த மேன் வந்து அந்த காரை பார்க்கும்போது இந்த டிப்ரெஷன் வந்து எனக்கு 60 டிகிரி. சின்ஸ் எனக்கு இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்கிறதுனால அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் எனக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து எனக்கு இங்கே 30 டிகிரி அப்படியே வந்துடும். ஸோ திஸ் 60 ஃபார் திஸ் லைன் வில் பி ஹியர் 60 டிகிரி. ஸோ வி ஹாவ் அ தியரம் இன் ட்ரையாங்கிள்ஸ் என்னன்னா when the both lines are parallel the alternative angles are equal. ஸோ அந்த தியரம் பிரகாரம் 30 டிகிரி அண்ட் 60 நான் மாற்றி எழுதிக்கிறேன். எனக்கு வந்து இந்த இடத்துக்கும் இடையில வந்து 6 செகண்ட்ஸ் டைமிங் இருக்குது. ஸோ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த இடத்துலேருந்து கார் இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நேமிங் பண்ணிக்கிறேன். So A, B, C, D and this is P. Even எழுதுறேன் என்னன்னா BC is equal to 6 because 6 seconds time எடுத்துக்கிச்சு. ஸோ ரிமைனிங் வந்து எனக்கு எல்லாமே வந்து ஆங்கிள்ஸாக தான் இருக்குது. ஆங்கிள் ABD is equal to 30 டிகிரி. இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால நான் வந்து ஃபஸ்ட்டு tan C ஃபைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் tan C ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஃபைன் பண்ணுறேன். ஸோ tan C is equal to opposite by hypotenuse. tan C வந்து எனக்கு tan 60 டிகிரி. ஆப்போசிட் வந்து எனக்கு AD அண்ட் adjacent CD. ஸோ ஆப்போசிட் வந்து எனக்கு AD அண்ட் adjacent வந்து எனக்கு CD. 60 வந்து எனக்கு √3 which is equal to ADயோட வேல்யூ எனக்கு தெரியாது and divided by CD. ஸோ எனக்கு AD is equal to √3 CD. சைடில் வந்து tan நான் நெக்ஸ்ட்டு Bக்கு எடுக்கிறேன். tan B is equal to opposite by hypotenuse adjacent. ஸோ tan B வந்து எனக்கு tan 30 டிகிரி which is equal to opposite வந்து எனக்கு AD and my adjacent will be BD. tan 30 டிகிரி வந்து 1/√3 which is equal to AD by BD. ஸோ எனக்கு AD is equal to BD by √3. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு √3 CD is equal to BD by √3ன்னு கிடைக்கும். ஸோ CD இந்த சைடு வச்சுட்டேன்னா எனக்கு BD இந்த √3 இங்கே போயிடுச்சு டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். 3 CD is equal to BD. ஸோ BD வந்து எனக்கு இந்த ஹோல் லைன் தான் BD. திஸ் இஸ் B அண்ட் திஸ் இஸ் D. நடுவில் எனக்கு C இருக்குது. ஸோ BD வந்து எப்படி எழுதலாம்னா BC ப்ளஸ் CDன்னு எழுதலாம். ஸோ 3CD இந்த CD இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் CD ஆகிடும் which is equal to BC. ஸோ BCயோட வேல்யூ வந்து எனக்கு 2CD. ஸோ CD is equal to BC divided by 2. ஸோ CD is equal to BC divided by 2. ஸோ நம்ம கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா BC is equal to எனக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் 6 செகண்ட்ஸில் வந்து அந்த கார் ட்ராவல் ஆகுது. ஸோ BC is equal to 6 seconds. அப்போது CD is equal to 6/2. ஸோ CD is equal to 3. ஸோ CD is equal to 3 seconds. அப்போது அந்த கார் வந்து இந்த இடத்துலேருந்து டவர் ரீச் ஆகாதுக்கு எடுக்க டைம் வந்து எனக்கு 3 seconds. Sum the angles of elevation of the top of a tower from 2 points at a distance of 4 meter and 9 meter from the base of the tower and in the same straight line with it are complementary. Prove that the height of the tower is 6 meter. ஸோ நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டவர் இருக்குது. ஸோ டவர்லேருந்து the angle of elevation of the top of a tower from 2 points of distance 4 meter. ஸோ இங்கேருந்து ஒரு மீட்டர் 4 meter and again from 9 meter elevation ஆகுது. ஸோ இது வந்து எனக்கு 4 meter and again from இது வந்து ஃபுல்லாக எனக்கு 9 meter. பிகாஸ் இது 4 meter and again from 9 meterனால் இது ரெண்டு இப்போ இது எனக்கு 5 meter இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது டோட்டலாக வந்து 9 meter அண்ட் ரெண்டு ஆங்கிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் மை ஆங்கிள். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி. காம்ப்ளிமெண்ட்ரினா எனக்கு ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது ஐ ஹாவ் டு கெட் ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது ஐ ஹாவ் டு கெட் 90 டிகிரி. ஸோ அதான் காம்ப்ளிமெண்ட்ரி மீனிங். ப்ரூவ் தட் த ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 6 meter. ஸோ இப்போ இந்த ஹைட் ஆஃப் டவர் 6 meter நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நேம் பண்ணிக்கிறேன் AB and this is P and this is Q. ஸோ இது வந்து நான் ஆங்கிள்ஸை வந்து நான் என்ன ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன் அண்ட் ஒன் மோர் ஆங்கிள் இஸ் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ கிவன் நம்ம கொஷின் என்னென்னா PB is equal to 4 meter
அண்ட் கியூபி இது ஃபுல்லாக வந்து 9 மீட்டர். அப்போ கியூபி வந்து எனக்கு 5 மீட்டர் அண்ட் கியூபி ஃபுல் வந்து எனக்கு 9 மீட்டர். ஸோ ஆங்கிள் ஃப்ரம் P வந்து எனக்கு நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். ஆங்கிள் ஃப்ரம் Q வந்து நான் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். காம்ப்ளிமெண்ட்ரி மீன்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ வி நீட் டு ப்ரூவ் தட் AB இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் ABP ஃபர்ஸ்ட் நான் ஒரு ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஸோ இப்போ சால்வ் பண்ணும்போது இன் ட்ரையாங்கிள் ABP tan alpha is equal to AB by BP opposite by adjacent. ஸோ நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். ஸோ சைடில் another triangle ABQ அதில் வந்து நான் tan beta எடுத்துக்கிறேன். tan beta is equal to opposite வந்து AB, எனக்கு வந்து adjacent வந்து BQ. ஸோ tan betaன்ற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து எனக்கு 90 டிகிரின்னு இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரினா அப்போ பீட்டா வேல்யூ எப்படி இருக்குன்னா 90 மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்கும். ஸோ அப்போது tan பீட்டான்ற இடத்துல நான் 90 மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு AB டிவைடட் பை பிக்யூன்னு எழுதிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஃபார்முலா இருக்குது tan 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா. ஸோ அப்போது tan 90 மைனஸ் ஆல்ஃபா வந்து எனக்கு காட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு AB பை BQ. ஸோ காட்டை நான் வந்து 1 பை 10 எழுதலாம். ஸோ 1 பை 10 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு AB பை BQ. அப்படியே நான் வந்து 1 பை 10 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு AB பை BQன்னு இருக்கிறத இந்த tan வந்து மேலே கொண்டு வந்துடுறேன். ஸோ tan ஆல்ஃபா இதுவும் அப்படியே ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ BQ டிவைடட் பை ABன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ நான் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 வந்து எனக்கு tan ஆல்ஃபா தான் கிடச்சிருக்கு. ஈக்குவேஷன் 2வும் tan ஆல்ஃபா தான் இருக்குது. ஸோ நான் ஈக்குவேட் பண்ணுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சது வந்து AB பை BP, செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கிறது BQ பை AB. ஸோ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். AB இன்ட்டு AB இஸ் ஈக்குவல் டு BQ இன்ட்டு BPன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ AB இன்ட்டு AB வந்து எனக்கு AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BQ BPயோட வேல்யூ வந்து 9 4 சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணும்போது ஐ வில் ஹேவ் 36 அண்ட் AB ஸ்கொயர். ஸோ இங்கே இருக்கிற ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா AB இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 36ன்னு வரும். ஸோ ரூட் ஆஃப் 36 வந்து எனக்கு 6. ஸோ AB இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் த டவர் வந்து 6 மீட்டர் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். Thank you.